கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 13ஆம் பாடம் படிக்க போகிறோம். இந்த 13ஆம் பாடத்தின் தலைப்பு பூரிம் பண்டிகை. பாடப்பாகம் எஸ்தர் 7, 8, 9 அதிகாரங்கள். மனன வசனம் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டிற்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தா சட்டங்கள் விலகி போகும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான். சரி, நம்ம இப்போது பாடத்துக்குள்ளாடி போகலாம். யூதரின் சத்ருவாகிய ஆமான் ராஜாவாகிய அகஸ்வேரு ஆட்சி செய்கிற 127 நாடுகளில் உள்ள யூதரை எல்லாரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டினான். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளில் ராஜாவின் நாடுகளில் உள்ள எல்லா யூதர்களும், சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகிய யூதர் எல்லாரும் அழித்து போடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் துறைகளுக்கும் ஜனத்தின் பிரபுக்களுக்கும் கட்டளை இட்டிருந்தாரு. அந்த கட்டளையின் நகல் அஞ்சகக்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருந்தது. இதை அறிந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு தெரிவித்தார். எஸ்தர் ராஜ சமூகத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்னாடி 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தாங்க. எஸ்தருடைய வேண்டுதலின்படியே ராஜாவாகிய ஆமானும் எஸ்தர் ராணி செய்திருந்த விருந்துக்கு வந்திருந்தாங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்டுச்சு. அப்போ ராஜா எஸ்தர் ராணி கிட்ட கேட்குறாங்க, உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்தர் ராணி, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதியுத்தரம் சொல்றாங்க. இந்த விண்ணப்பத்திற்கான விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா கோபமடைஞ்சாரு. அவர் கட்டளையின்படி ஆமான் மொர்தெகாய்க்காக செய்திருந்த அந்த 50 முழ உயரமான தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி போட்டாங்க. இவ்விதமா யூதருக்கு விரோதமா சதி பண்ணினவர்களை கர்த்தர் அழிச்சாரு. அன்றைய தினம் ராஜாவாகிய அகஸ்வேரு ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தாங்க. ஆமானின் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை ராஜா எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தாங்க. எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வச்சாங்க. அப்புறமா எஸ்தர் ராஜாவின் பாதங்களில் விழுந்து அழுது, என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமானின் தீவினையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்கவும் ஆமான் ஏற்றின சட்டங்கள் அழிக்கப்படவும் அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாங்க. அந்தபடி சீவான் என்னும் 3ஆம் மாதத்தின் 23ஆம் தேதி ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டாங்க. மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளிலும் வாசம் பண்ணுகிற யூதருக்கு சாதகமாக ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால போடப்பட்ட நகல், குதிரைகள், வேகமான ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் இவைகளின் மேல் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டுச்சு. அது ஆதார் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளில் அந்தந்த பட்டணங்களில் யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கிற யாவரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கூட அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருந்துச்சு. அது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டுச்சு. மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்து அரண்மனைக்கு சென்றாரு. சூசான் நகரம் ஆர்ப்பரிச்சு மகிழ்ந்துச்சு. இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாச்சு. அந்த கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் பட்டணங்களும் உள்ள எல்லா யூதர்களும் மகிழ்ந்து கழித்து விருந்துண்டு கொண்டாடினாங்க. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடிச்சிச்சு. ஆமானின் தீவினை மாறுதலாக முடிஞ்சிச்சு. குறிக்கப்பட்ட அந்த நாளில் ராஜாவின் நாடுகளில் உள்ள யூதரெல்லாம் ஒன்று சேர்ந்து தங்கள் சத்துருக்களை கொன்று போட்டாங்க. ஆமானின் குமாரனாகிய 10 பேரையும் கொன்று உடல்களை தூக்கி போட்டாங்க.
யூதர்கள் தங்கள் சத்துருக்கள் 75,000 பேரை கொன்று போட்டாங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்களுடைய கைகளை யாருமே நீட்டல்ல. அகஸ்வேரு ராஜாவின் நாடுகளில் உள்ள யூதர் எல்லாரும் விருந்துண்ணும் பண்டிகையாக அந்த நாள் அமைஞ்சிச்சு. வருஷந்தோறும் ஆதர் மாதம் 14 வருஷந்தோறும் ஆதர் மாதம் 14-15 வருஷந்தோறும் ஆதர் மாதம் 14-15 தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாதமாகவும் ஆசரிச்சாங்க. ஆமான் யூதர்களை நிர்மூலமாக்க பூர் என்னும் சீட்டை போட்டு வித்ததால அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால பூரின் பண்டிகை என்னப்பட்டுச்சு. இவ்விதமா கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சாரு. அப்போ இந்த பாடத்துல இருந்து கத்துக்கிறது என்னன்னா, சட்டங்களை உடைத்து பொல்லாதவருடைய கைக்கு நம்ம கர்த்தர் தப்புவிப்பார் அப்படிங்கிறத இந்த பாடத்துல இருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஓகே பிள்ளைங்களா, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.